சவுந்தரபாண்டிக்கு டிஐஜி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உங்கள் மருமகளும் உங்கள் பொண்டாட்டியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்களை மிரட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பண்ணுவீங்க, கொஞ்சம் அவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள். அவங்க உங்களோட சொந்தக்காரங்க, உங்கள் வீட்டு ஆளுங்கன்றதுனால தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோவமாக செய்கிறாங்க. இதனால் சவுந்தரபாண்டி நான் பார்த்துக்கிறேன், அவங்கள நான் எப்படி அடக்கணுமோ அடக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பாக்கியமும் எஸ்கியும் வர எங்கடி போயிட்டாரன்னு கேட்க, நான் என் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாரன்னு சொல்கிறாங்க. ஓ பொய் சொல்லாத, அப்போ எதுக்கு அந்த டிஹெச் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி கேட்க, ஓ எல்லா தகவலும் வந்துச்சு போல இருக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு எஸ்க்கு சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்காக இங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் பையன் கட்டிக்க வேண்டிய பொண்ணு அவங்க போய் பொண்ணு கேட்டால் அதை விட்டுருவோமா, வீரா வந்துட்டு நம்ம பையன் இவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவபாலனுக்கு தான், அவனுக்கு தான் கட்டி வைப்போம், அதனால தான் சொல்லி அவங்கள ஒதுங்கி சொல்கிறதுக்காக போகணும்னு சொல்கிறாங்க. முன்னாடி நினச்சிட்டு இருக்கேன்னு 2 பேரும் மாறி மாறி கட்டிட்டு இருக்க. சிவபாலனை போதும் நிறுத்துங்க, நீங்கள் 2 பேரும் யாரை இது பண்ணுறதுக்கு, அது என்னோட வாழ்க்கை, நான் தான் முடிவு பண்ணணும் யாரை கட்டிக்கணும் கட்டிக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்கிறா. வீராவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான்னு அவங்க அம்மா சொல்ல, அதை கூட நீ எப்படி சொல்கிற, நான் சொன்னேன் நான் வீராவை கல்யாணம் பண்ணிப்பேன், அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு கல்யாணமே தேவையில்லை, 2 பேரும் அமைதியாக போயிடுங்க அப்படின்ட்டு சிவபாலன் கத்துறாரு. இங்கே பாரு, உனக்கு வந்துட்டு வீரா தான், நீ கல்யாணம் பண்ணால் அது வீராவை தான் கல்யாணம் பண்ணணும், நான் கல்யாணம் பண்ணி வச்சு தீர்வேன்னு அவங்க அம்மா ஒரு பக்கமும் எசக்கியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறமா அவங்க அப்பாவை முடிச்சுட்டு அப்புறமா கோவமாக சிவபாலன் அங்கேன்னு போயிடுறாங்க. என்னடா அவன் பொண்டாட்டியும் மருமகளும் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, நீ படுக்க அமைதியாக இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் விடுமா, இவன் சொன்னதை நோட் பண்ணியா, புதுசாக கல்யாணம் வேணான்னு சொல்கிறான்னு சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு பரணி வந்து இதெல்லாம் உங்கள் அம்மாவை அனுப்பிச்சி இது பண்ணது எல்லாமே நீ தானே, உன் தம்பிக்கு பொண்ணு கேட்க வைக்கும், உங்கள் அப்பா இருக்கிற வீட்டில் வந்துட்டு என் இன்னொரு தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், அவளையும் கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பார், நீ எங்கள் அப்பாவை பற்றி யோசிக்கிறியே, சின்ன வயசுலேருந்தே மாமா மாமான்னு சொல்லிட்டு அவன் தானே உன் கூட துணையாக இருந்தான் எல்லாத்துக்குமே, அவனை பற்றி யோசிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் இல்லை நல்லா சொல்ல, அதுக்காகலாம் வந்துட்டு என் தங்கச்சி கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்துலாம், என் தம்பி சிவபாலனுக்கு தான் வீரா, நான் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இது பண்ணி வீரா ஓகேன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. வீராவை சமாதானப்படுத்தி அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கல, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி பரணி ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, பார்த்துடலாம் அது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்படியாவது வந்துட்டு வீராவை சிவபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க மாமனாரே சொல்லிட்டுருக்க, டக்குன்னு இவங்க எப்படியாவது சரி கட்டணுமேனு பரணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மாமியார் ஃபோட்டோவை பார்க்குறாங்க. உடனே டக்குன்னு ஞாபகம், அதாவது அத்தை ஃபோட்டோ ஞாபகம், அத்தை சாமி வருவோம்ல, அதனால் இவன்கிட்ட அப்படி சொன்னால் தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு, டேய் சண்முகம், நான் தாண்டா அவங்க அம்மா வந்திருக்கேன்ற மாதிரி கத்துறாங்க, சும்மா நடிக்கிறாங்க பரணி. ரத்னாவும் அவங்க அப்பாவும் உண்மை நினச்சிட்டு நம்புகிறாங்க. சண்முகமே நம்பிடுறாரு. நீ கல்யாணத்தை தப்பாக பண்ணுறடா, நீ வந்துட்டு உன் தங்கச்சிக்கு தப்பான வாழ்க்கையை முடிவு பண்ணுற, உன் தங்கச்சிக்கு வந்துட்டு ஏன் ஏன் வந்துட்டு இது இவங்களோட தங்கச்சி பொண்ணை தான் வந்துட்டு பையனை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அங்கே எப்படிம்மா அந்த ஆள் இருக்காரேம்மா, இதெல்லாம் தப்பாச்சம்மா, நீ ஏன் அம்மா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்க, அதுக்கு வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் கிடையாது, என் பொண்ணு நல்லா இருப்பாடா அப்படி இப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அவரும் நம்ப ஆரம்பிச்சிடாரு, உண்மை நினச்சிக்கிட்டு சாமி மலையேறணும் இது எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்ல, கரெக்டாக இவங்க வந்துட்டு ரத்னா கிட்ட கண்ணை காமிச்சிடுறாங்க பரணி. அதை வந்துட்டு சண்முகம் பார்த்துட்டு, ஓ நீ அம்மா இல்லையா, ஆசாமியா இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரமா, நீ லாஸ்ட் டைம் கனி இதுவில் வரும்போது நான் வந்துட்டு வேண்டிக்கிட்டேம்மா, நீ இதுக்கப்புறம் யார் இதில் வந்தாலும் வந்துட்டு கற்பூரத்தை போட்டு அவங்களுக்கு வந்துட்டு மலை ஏற்றுறேன்னு சொல்லிட்டு போய் போடனே செய்கிறோம்மா, வாய் தரோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வேணடா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறமா ஐயோ என்னம்மாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவனை வழி கொண்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணமான்னு சொல்கிறாங்க. என்கிட்டே முன்னாடி பழசல்ல அதுன்னு சொல்கிறாங்க. நான் இதை விட நிறைய பிளான் வச்சுட்ருக்கேன், உன்னை எப்படியாவது வழி கொண்டு வருவேன்ற மாதிரி பாருங்க இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சண்முகத்துக்கு வந்துட்டு நைட்டு கால் வருது. அவங்க ஆளுங்கிட்டேருந்து இந்த மாதிரி வெட்டுக்கிளி வந்துட்டு நான் போய் கடை திறந்துட்டுருக்கேன்னு போய் பார்த்தா வெட்டுக்கிளி அங்கே மயங்கி கிடக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க ஷாக் ஆகிறாரு. ஒரு ஓடி போய் வெட்டுக்கிளியை தூக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு இது பண்ணி வண்டியிலேயே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பரணி எல்லோரும் வந்துடுறாங்க. இவன் அன்கான்ஷியஸாக இருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டின்னு போனோம், பல்ஸ் டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஏதோ பாய்சன் சாப்பிட்ருக்கான், என்ன பாய்சன் தெரியலன்னு சொன்னாங்க. அப்புறம் சாப்பிட்ட இதுவும் வந்துட்டு டெஸ்ட்டு காமிச்சிருக்காங்க. ரேட் கில்லர் வந்துட்டு அந்த இதுவும் வந்துட்டு பாய்சனை சாப்பிட்டுக்கான். என்னாச்சு எதனாலன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லோரும் இருக்காங்க. எதுக்காக அவன் சாப்பிட்ருக்கான், அவனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க, அவன் என் தம்பி மாதிரி, எனக்கு எல்லாமே அவன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அழுதுட்டுருக்காரு. எல்லாருமே குடும்பமே வந்துட்டுருக்காங்க. வெட்டுக்கிளி போயிட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.